எல்லோருக்கும் வணக்கம். மனமே எஜமான் இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே ஒரு சக்தி இருக்கு இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜேம்ஸ் ஆலனோட ஞானத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க, இது சும்மா ஒரு புத்தகம் கிடையாது. இது அவரோட 19 படைப்புகளோட ஒரு தொகுப்பு, ஒரு முழு வாழ்க்கைக்கான வழிகாட்டின்னு கூட சொல்லலாம். வாங்க, ஆலனோட சிந்தனை உலகத்துக்குள்ள ஒரு ஆழமான பயணத்துக்கு போவோம். ஜேம்ஸ் ஆலனோட மொத்த தத்துவத்துக்கும் அச்சாணியே இந்த ஒரு வரிதாங்க. இது வெறும் ஒரு கோட் கிடையாது, இது ஒரு பிரபஞ்ச விதினே சொல்லலாம். அதாவது நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையே செதுக்கிற சிற்பி. நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாதான் நாம மாறுறோம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில எல்லாமே மாறிடும். சரி, வாங்க நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாம். நம்ம மனசு எப்படி நம்ம உலகத்தையே உருவாக்குதுங்கிற ஒரு ஆச்சரியமான உண்மைய முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். நம்ம எண்ணங்கள் சும்மா யோசனைகள் மட்டும் கிடையாதுங்க, அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகள். நம்மளோட உள் உலகம், அதாவது நம்ம எண்ணங்கள், நம்பிக்கைகள், ஆசைகள், இதுதான் நம்மளோட வெளி உலகத்தை நேரடியா உருவாக்குது. நம்மள சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள், நம்ம ஆரோக்கியம், நம்ம வெற்றி எல்லாமே உள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா உங்க எண்ணங்கள் தான் உங்க உலகம். சரி, நம்ம எண்ணங்கள் எப்படி நிஜமா மாறுது? இதுக்கு ஜேம்ஸ் ஆலன் சொல்ற பேரு தான் செயல் விளைவு விதி. இது ஒரு தவிர்க்கவே முடியாத விதிங்க. ஒரு விவசாயி எதை விதைக்கிறாரோ அதைத்தானே அறுவடை பண்ணுவாரு. அதே மாதிரிதான் நம்ம எண்ணங்களோட தன்மை தான் நம்ம வாழ்க்கையோட விளைவுகளை தீர்மானிக்குது. நல்லதை விதைச்சா நல்லது நடக்கும், கெட்டதை விதைச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஜேம்ஸ் ஆலன் இது எவ்வளவு அழகா விளக்குறாரு பாருங்களேன். வெறுப்பு, கோபம் மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்களை நம்மளையே சுட்டு எரியும் நெருப்புன்னு சொல்றாரு. அது துன்பத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் இழுத்துட்டு வரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அன்பு, கருணை மாதிரியான பாசிட்டிவ் எண்ணங்கள் மனசுக்கு அமைதி தர்ற ஒரு குளிர்ந்த காற்று மாதிரி. அது சந்தோஷத்தையும் செழிப்பையும் உருவாக்கும். சரி, இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இத நம்ம வாழ்க்கையில குறிப்பா கஷ்டமான நேரங்கள்ல எப்படி பயன்படுத்துறது, அதுதான் முக்கியமான கேள்வி. வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கும். சரி, எண்ணங்கள் தான் காரணம்னா என்னோட மோசமான சூழ்நிலைகளை மாத்துறதுக்கு என் எண்ணங்களை எப்படி மாத்துறது? இதுதானே அந்த $1 மில்லியன் கேள்வி. வாங்க இதுக்கான பதிலை இப்ப பார்க்கலாம். ஜேம்ஸ் ஆலன் என்ன சொல்றாருன்னா, சும்மா பாசிட்டிவா நினைச்சா மட்டும் பத்தாது, ஒரு உண்மையான மாற்றத்துக்கு இந்த 4 ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல புகார் சொல்றத நிறுத்தணும். ஏன்னா அது நம்மள ஒரு வீக்கான இடத்திலே வச்சிருக்கும். 2வது நம்ம கண்ணோட்டத்தை மாத்தணும், பிரச்சனைகளை பாடங்களா பார்க்கணும். 3வது அறிவை தேடணும், புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான சக்தி. கடைசியா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே ஆரம்பிக்கணும். சின்னதா ஒரு ஸ்டெப் எடுத்தா போதும், அதுவே பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். அப்போ உண்மையான செல்வங்கிறது பணத்துல இல்ல, அது நம்ம குணத்துல தான் இருக்கு. அன்பு, கருணை, நேர்மை, இந்த மாதிரி நல்ல குணங்கள் தான் நம்மளோட உண்மையான சொத்து. இந்த குணங்கள் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா போதும், எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையையும் ஜெயிக்கிற உள் வலிமை நமக்கு கிடைக்கும். இதுதாங்க உண்மையான செழிப்பு. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம். மனச கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவையான ஒரு உள் ஒழுக்கத்தை உருவாக்குறது. இது இல்லாம மனச ஆள்றது ரொம்ப கஷ்டம். ஜேம்ஸ் ஆலன் நம்ம முன்னாடி ஒரு சவால வைக்கிறாரு. வாழ்க்கையில புயல் அடிக்கும்போது அசையாம நிக்கிற ஒரு மலை மாதிரி உங்களால இருக்க முடியுமா? உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம ஒரு பேலன்ஸோட இருக்கிறது தான் உண்மையான சக்தி. சரி, அந்த நிலையை எப்படி அடையிறது? இந்த சமநிலையை அடையறக்கு நம்ம 2 விஷயங்களை ஜெயிக்கணும். முதல்ல சோம்பல். இது வெறும் உடம்பு சோம்பல் மட்டும் இல்ல, மனச்சோர்வு, அப்புறம் எல்லாத்தையும் தள்ளி போடுற பழக்கம், இது எல்லாமே தான். 2வது சுய இன்ப நாட்டத்தை ஜெயிக்கிறது. இது சாப்பாட்டுல மட்டும் இல்ல, தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட், அளவுக்கு அதிகமான தூக்கம், நம்ம சக்தியை உறிஞ்சுற எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப மூழ்கி போகாம நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ஜேம்ஸ் ஆலன் பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாரு. ஏன்னா நம்ம பேச்சு தாங்க நம்ம மனசோட கண்ணாடி. இந்த 5 விதமான பேச்ச நம்ம தவிர்த்தாலே போதும், நம்ம மனசு அமைதியாயிடும். அப்போ நம்ம வார்த்தைகள் ரொம்ப தெளிவாவும் பவர்ஃபுல்லாவும் மாறும். கடைசியா ஒரு ஸ்ட்ராங்கான குணத்துக்கு இந்த 3 தூண்கள் ரொம்ப அவசியம். 1, சுயநலம் இல்லாம நம்ம கடமையை செய்யறது. 2, எந்த சூழ்நிலையிலும் மாறாத நேர்மையோட இருக்கிறது. 3, எல்லையே இல்லாத மன்னிக்கிற குணம். இந்த 3 இருந்தா நம்மள யாராலையும் அசைக்க முடியாது. சரி, குணத்தை வளர்க்கறதுக்கான இந்த கஷ்டமான வேலையெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த உள் பயணத்தோட கடைசி இலக்கு என்னங்கிறத நோக்கி நம்ம கவனத்தை திருப்போம். சந்தோஷத்துக்கும் பேரின்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். சந்தோஷங்கிறது வெளியில இருந்து வர்றது, ஒரு புதுசா ஃபோன் வாங்குறது, யாராவது நம்மள பாராட்டுறது, இந்த மாதிரி அது வரும் போகும்.
ஆனா பேரின்பம் அப்படி இல்ல. அது உள்ள இருந்து வர்றது. எந்த சூழ்நிலையும் அதை பாதிக்காது. அது ஒரு அசைக்க முடியாத ஆழமான அமைதி. நாம தேட வேண்டியது இந்த பேரின்பத்தை தான். ஆலனோட பார்வையில இந்த பேரின்பத்துக்கான பாதை ரொம்ப சிம்பிள். ஆச்சரியப்படுவீங்க. அது என்னன்னா தன்னலமற்ற தன்மை. ஆமா, நான், எனக்கு, என்னுடையதுன்னு நாம நினைக்கிற அந்த எண்ணம் தான் எல்லா கஷ்டத்துக்கும் மூல காரணம்னு அவர் ரொம்ப உறுதியா சொல்றாரு. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த தன்னலமற்ற நிலைய அடையறதுக்கும் ஆழமான உண்மைகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் தியானம் ஒரு முக்கியமான கருவின்னு ஆலன் சொல்றாரு. தியானம்னா சும்மா மனச அமைதிப்படுத்துறது மட்டும் இல்ல, அது ஒரு சுய பரிசோதனை. நம்மளோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை ஜெயிச்சு இந்த பிரபஞ்சத்தோட விதிகளை பத்தின அறிவை பெறறதுக்கான ஒரு வழி. இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க போற ஒரு கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஞானத்தை பத்தி பார்க்க போறோம். இதுதான் மனச ஆள்றத சாத்தியமாக்குது. ஜேம்ஸ் ஆலன் இத நித்திய தற்போதுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? யோசிச்சு பாருங்க. கடந்த காலங்கிறது ஒரு நினைவு, எதிர்காலங்கிறது ஒரு கற்பனை. வாழ்க்கை நிஜமா நடக்கிற ஒரே ஒரு இடம் இந்த கணம், இந்த நிகழ்காலம் மட்டும்தான். உங்க முழு சக்தியும் உங்க முழு ஆற்றலும் இங்கதான் இருக்கு, இந்த ஒரு கணத்துல. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? கவலை, வருத்தம், எதையாவது தள்ளி போடுறது, இதெல்லாமே நாம நிகழ்கணத்தை விட்டு வெளியே போறதால தான் வருது. ஒரு உண்மையான ஞானி தன் கடமைகளை இன்னிக்கு செய்றான், இந்த கணத்துல செய்றான். இதுதான் செயல்ல காட்டுற ஞானம். ஆக மொத்தம் ஜேம்ஸ் ஆலன் நமக்கு சொல்ற கடைசி மெசேஜ் இதுதான். உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு பூட்டுக்குமான சாவி உங்க கையில தான் இருக்கு. அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க மனசுதான். நீங்க தான் உங்க மனசோட எஜமான். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். அந்த சாவி உங்க கையில இருக்கு. அத வச்சு இன்னிக்கு நீங்க ரொம்ப நாளா புடிச்சு வச்சிருக்கிற எந்த நம்பிக்கைய மாத்த போறீங்க? இந்த ஆழமான பயணத்துல எங்களோட சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.